Hi friends, welcome to Geeta Samayal. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? சண்டே சமையல் தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். கருவேப்பிலை சிக்கன் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சூரியன் பண்ண போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome to Geeta Samayal. நம்ம இன்னைக்கு வந்து சண்டே சமையல் தான் பார்க்க போறோம். சிக்கன் வந்து 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். அவனுக்கு வந்து இப்போ திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள், அதே மெத்தடில் எனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னு பெரியவன் கேட்டிருக்கான். சின்னவன் வந்து சிக்கன் மஞ்சூரியன் கேட்டிருக்கான். இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் வந்து கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சிக்கன் செய்ய போகிறோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் வடித்து ரசம் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு 600 கிராம், 1/2 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன். 600 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதே 600 கிராம் வந்து அது பேர் என்ன, கருவேப்பிலை சிக்கன், அது செய்ய போகிறோம். இது வந்து மஞ்சூரியனுக்கு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். டக்குன்னு எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் பிரியாணிக்கு டவரா வச்சுருக்கேன். அரிசி கழுவி போட்டிருக்கேன். சாதம் இன்னும் மலரலை. இப்போ வந்து அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா, கருவேப்பிலை சிக்கனுக்கு வாணலி வச்சுருக்கேன். வறுத்து தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைக்கணும். நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 600 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜார் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள், இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். 3 வெங்காயம் கட் பண்ணேன். தக்காளி போட மாட்டாங்க இதில். இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து சட்டி வந்து ஹீட் ஆகட்டும். இன்னும் எண்ணெய்லாம் ஊற்றலை. இப்போ ஒரு 75 கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி ஹீட் ஆனோன்னு ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் ஒரு 90% அரைச்சிருக்கேன். சரியா? இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இது போல் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கலை. அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் போடுவோமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடல் பாசி, அன்னாச்சி மூக்கு, பட்டை, அப்புறம் அன்னாச்சி பூ, லவங்கம், பிரிஞ்சி இலை. இப்போ வந்து சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஏன்னா ஒரு பக்கம் வெங்காயம் நம்மளுக்கு வதங்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே அடுத்தடுத்த வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவருக்கு எதனால் இந்த பிரியாணி வந்து பிடிச்சிருக்குன்னா, டேஸ்ட்டு நல்லா இருக்கான். எதையும் எடுத்து வைக்க தேவையில்லையா. புதினாலேருந்து தக்காளியிலேருந்து, தக்காளியெல்லாம் 1-2 இருக்கும்ல, அதனால் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியது இருக்குது, அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன். 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய், 2 கட்டி பூண்டு, அந்த 2 கட்டிக்கு சரி சமமாக இஞ்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அதே 90% அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சிட்டு இந்த தக்காளியை சாதத்துக்குள்ளே போட்டு வேக வச்சுக்கலாம் ரசத்துக்கு. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். கையை வச்சிடாதீங்க, பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். செம்ம வெயிலுக்கு அதுக்கும் எரிச்சல் அதிகமாக வரும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு இதில் பாதி வதங்கினா போதும். இப்போ எப்படியும் இந்த வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை மணம் வந்து போகணும். இப்போ வந்து இது ஒரு சைடு வந்து வதங்கட்டும். நம்ம வந்து கருவேப்பிலை சிக்கனுக்கு மசாலாஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சிக்கனுக்கு வந்து மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரு 1.25 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, முழு முந்திரி, ஒரு
6 எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் வந்து தனியா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து கெசகசா எடுத்திருக்கேன். ஒரு 7 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் கடல் பாசி, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இது போல் வறுத்து செய்யும் போது நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக கிடைக்கும். நம்மளுக்கு எப்பயும் சாப்பிட்ற சிக்கனோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாரி சாப்பிடாம. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஈரப்பதம் பாருங்கள், நல்லா மணம் வந்துருச்சு. அதில் தான் நீங்கள் இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு வதங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். மணம் வந்து நல்லா அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து வரணும். அப்போ தான் நீங்கள் சிக்கனை சேர்த்துக்கணும். நான் வந்து சிக்கன் வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா, கொஞ்சம் எலும்பாகவும் சதையாகவும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதேமாரி கருவேப்பிலை சிக்கனுக்கும் அந்தமாரி தான் எடுத்திருக்கேன். சிக்கன் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் பிரியாணி வந்து டேஸ்ட் இருக்கும். இது மஞ்சூரியனுக்கு மட்டும்தான் சிக்கன் கொஞ்சம் கம்மி போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நான் 2 கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இங்கே பாருங்கள். இப்போ இதை சிம்மில் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வெறும் மிளகாத்தூள் இது பாருங்கள் தலை தட்டி தான் போடுறேன். ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒன்று தயிர் நிறைய சேர்த்துக்கோங்க, ஒன்று லெமன் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும் போது சாதமும் நம்மளுக்கு ஒட்டி வராது, டேஸ்ட் நிறைய கொடுக்கும். லெமன் வந்து நல்லா புளிப்பு தான் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 10 ஸ்பூன் இருக்கும். 10 ஸ்பூனுக்கு மேலேயே தான் இருக்கும். ஏன்னா தயிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும். 10 ஸ்பூன்னால் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 75 கிராம் வந்து 1/2 கிலோ ரைஸுக்கு வந்து தயிர் ஊற்றுவோம். இப்போ ஒரு 100 கிராம் ஊற்றிக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நடுவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து 3/4 பதம் வெந்து வரணும். நான் ரைஸ் வந்து இப்போ தான் கழுவி ஊற வச்சுருக்கேன். சாதம் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நம்ம ரசத்துக்கு தக்காளி போட்டோம், அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு மிச்சம் வேலையை பார்க்கலாம். அப்புறம் மறந்து வடித்து விட்டுருவோம். அதுக்கு தான் இப்போ சாதத்தை வடிச்சிடலாம். இப்போ நடுவில் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனையும் பிரியாணிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ நம்மளுக்கு மூடி வச்சாதான் அந்த பச்சை மணமும் போகும், சிக்கனும் வந்து பதமாக வெந்து வரும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா மணம் வருது. இப்போ வந்து நம்ம 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, இதிலே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் இல்லாமல், எப்படியும் நம்ம அரைக்கும் போது தண்ணி ஊற்றி இல்லைன்னா தயிர் ஊற்றி தான் அரைக்க போகிறோம். இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கருவேப்பிலோட மணம் வருது. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சூரியனுக்கு வந்து 65க்கு என்னென்ன போட்டு நம்ம ஊற வைப்போம், அதுமாரி ஊற வச்சிடலாம். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதனால் நான் ஊற வச்சுட்டு இதையும் நல்லா அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 65க்கு ஊற வச்சுருக்கேன். ஆனால் பச்சரிசி மாவு போல் கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மட்டும்தான் போட்டிருக்கேன். எதுக்குன்னா அப்போ தான் வந்து பந்து போல் வரும் உங்களுக்கு.
பந்து போலன்னா நம்ம வந்து மஞ்சூரியனுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக தான் வேணும். அதுக்கு தான் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா சிக்கன் வெந்துச்சானான்னு தெரியல. நம்ம சிம்மில் வேற வச்சுருக்கோமா, அதுக்காக தான். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்ததெல்லாம் அதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுதுக்கு அதிலே சேர்த்துடலாம். சிக்கனுக்கு, கருவேப்பிலை சிக்கனுக்கு ஒரு கட்டி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இது கூட இப்போ வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து ஒரு 2 கப்பு ரைஸ் எடுத்துறோம்ல, அந்த 2 கப்புக்கு வந்து தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம அந்த வேலையை பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி கூட அரைக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ஃபஸ்ட்டு அரைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த சைடு பிரியாணியை பார்க்கலாம். தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு. மனம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாக சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம முழுசாக போடுறதோட அரைச்சி சேர்க்கும் போது மனம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ அப்படி தான் இருக்குது. இது அப்படியே கூட நம்ம ஒரு நெய் சாதம் செஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே கிரேவியை பார்த்துட்டு தான் தண்ணி அளவு நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் நான் கரெக்டாக இருக்கும் ரைஸு. இப்போ இந்த தண்ணி வந்து மலரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம பார்த்துடலாம். நல்லெண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா தெறிக்கும். அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே 5 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு மூடி வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவராக வரும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். முந்திரி வேறு போட்டிருக்குமா, ஃபாஸ்ட்டாக வச்சா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். அதனால தான் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். திட்டமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கருவேப்பிலை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிபி இருக்கிறவங்க, தலை சுற்றல் இருக்கவங்க கண்டிப்பாக இப்படி தான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு இல்லை, டெய்லியுமே நம்ம கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கணும். என்னோடய சமையல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காயில் நான் அரைச்சி ஊற்றுவேன். நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லாமல் நான் சமைக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இல்லாத பட்சத்தில் தான் நான் அப்படியே சமைப்பேன். ஏன்னா நம்ம மொத்தமாக எடுக்க முடியாது. இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கும் போது டெய்லியுமே நம்ம எடுக்கும் போது அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்காக தான் முடிக்கு ரொம்ப நல்லது, ஃபேஸுக்கும் ரொம்ப நல்லது கருவேப்பிலை. இப்போ மலர்ந்து வந்துருச்சா, தண்ணி மலருது. தண்ணி இல்லாமல் பாஸ்மதி ரைஸ். அவனுங்களுக்கு இந்த ரைஸ் தான் பிடிச்சிருக்கு. சீரக சம்பாவில் செய்யலைன்னா அந்த ரைஸ் குட்டி குட்டியாக இருக்கா,
அது வந்து டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு அந்த அரிசி தான் உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சீரக சம்பா ரைஸு நான் இதுவே கொஞ்சம் செஞ்சு பழக்கப்படுத்திட்டேன்னா அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறானுங்க. அதனால தான் நான் மஷ்ரூம் பிரியாணி, தக்காளி சாதம், வெஜிடபிள் ரைஸ்லாம் அதில் பண்ணி கொடுத்துட்றேன். அதுங்க என்ன நினச்சிக்குதுங்க, நம்ம நார்மல் சாப்பாட்டு ரைஸில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுடுறானுங்க. ஆனால் நல்லாயிருக்குமா அப்படின்வானுங்க. அதுவே நம்ம சிக்கன் போட்டு பிரியாணி, மட்டன் போட்டு பிரியாணி செஞ்ச ஏமா இந்த அரிசியில் செஞ்ச அப்படின்வானுங்க. அதனால் அவனுங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பாஸ்மதி ரைஸ்லேயே நான் செஞ்சிடுறது. என்ன வேணும்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பிரியாணி அதுதான் சொல்லுவானுங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியும் ரைஸும் வந்து ஒன்றா வரட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக சிம்மில் வச்சுருந்தோம், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் தான் வைக்கணும், ஏன்னா நம்ம முந்திரி போட்டிருக்கோம், கெசகசா போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அடி பிடிச்சிரும். அதுக்காக தான். இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் சதை பகுதியும் எலும்பு ரெண்டுமே தான் சேர்ந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையில் வந்து சிறுங்கசப்பு இருக்கும். நாட்டு சக்கரை இருந்தால் போட்டுக்கோங்க, வெல்லம் இருந்தால் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக போடுங்க. அந்த சிறுங்கசப்பு போயிடும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம லாஸ்ட்டில் வந்து இந்த சக்கரை போடும் போது இந்த ஃபினிஷிங்கில் அப்படியே தங்க கலரில் வரும், தக தக தகன்னு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஏன்க்கா நீங்கள் இடுக்கி பிடிக்க மாட்டேறீங்கன்னு கேட்குறீங்க. இடுக்கியெல்லாம் வந்து நம்ம வேகமாக செய்யும் போதெல்லாம் இடுக்கி பிடிச்செல்லாம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கை தவறி பட்டுடும். அதனால் நான் பெரும்பாலும் வந்து நல்ல காட்டன் தான், எப்பயுமே காட்டன் துணியாக எடுத்து வச்சுப்பேன். இல்லைன்னா பனியன் கிளாத்தாக எடுத்து வச்சு பிடிச்சிப்பேன். அதுதான் வந்து நல்லா சூடு தாங்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அலம்பி அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பாருங்கள், தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பாருங்கள், இவ்வளோ தான் ஊற்ற போகிறேன். இதை ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க மெயின். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரல. அதுக்குள்ளே நான் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துருச்சு. நான் நல்லா நைஸாக ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இருங்க, உங்களுக்கு கிட்டமாக காட்டுறேன், தெரியுதா? அப்படியே நம்ம சமையல் ரெடியாக 10 நிமிஷம்தான், ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நம்ம டம்மு பிரிப்போம். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டவ்வில் மாற்றி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் சிம்மில் வச்சு டம்மு வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், ஹீட் ஆகட்டும். இங்கே பாருங்கள், நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் ஒரு 5 நிமிஷம். எந்த அளவுக்கு பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எதுக்கு தெரியுமா நான் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கன்னு? சீக்கிரம் வெந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். சிம்மிலேயே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா அந்த கிரேவி ஒன்றா சேர்ந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிக்கனே வந்து டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வரும். மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும், பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்கு. அதனால தான் சிக்கனில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி செய்யக்கூடாது. செய்யறதுக்கு லேட் ஆகும், அந்த தண்ணியை ட்ரை பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அது இல்லாமல் நம்ம ட்ரை பண்ண சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாகிட்டே வந்துடும். அதனால் உங்களுக்கு சிக்கன் தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அதுக்கு தான் பெரும்பாலும் எதுக்குமே வந்து அவ்வளோவா தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வைக்க மாட்டேன். இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணுன்னா ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணுவீங்க ஃபாஸ்ட்டாக வச்சு, அதுலேயே வந்து வெந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதே நீங்கள் சிம்மில் குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது பார்க்குற
அப்படியே நம்ம இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அப்படி பார்க்கும் போதே இன்னும் சாப்பிட்ணும் போல இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து மஞ்சூரியனுக்கு 65 வறுத்துடலாம். நம்ம இன்னும் ரசம் வேறு வைக்கணும். பசங்க ஜூஸ் கேட்டாங்க. கிர்னி பழம் வாங்கி வச்சுருக்கேன். டைம் இருந்தால் போட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா மோர் அடித்து கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட்டுப்பாங்க. கண்டிப்பாக பசங்களுக்கு டெய்லியுமே நீர்ச்சத்து இருக்கிற மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு, தண்ணி, ஜூஸ் கொடுத்தா கூட தப்பு இல்லைங்க. ஏன்னா அதுவும் தண்ணியாக தானே இருக்குது. பசங்க இப்போ இருக்கிற பசங்க தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டுறாங்க. அதனால தான் சொல்கிறேன். வெயில் ரொம்ப இருக்கா, பசங்க அது சோர்ந்து போயிடுவாங்க. கண்டிப்பாக ஜூஸோ மோரோ தண்ணியோ கம்பல் பண்ணி கொடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். ரொம்ப மொறுன்னு வறுக்கக்கூடாது. மஞ்சூரியனுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் வறுக்கணும். அதுக்கு தான் நான் ரொம்ப மொறுன்னு ஆகிடும் தான் கடல மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் போட்டிருக்கேன். பச்சரிசி மாவு போடல. இப்போ சிக்கனை திருப்பி விட்டுக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ சூப்பராக பாருங்கள், கருவேப்பிலை சிக்கன் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் மூடி வச்சு குக் பண்ணாதீங்க, தண்ணி விடும். அப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டேஸ்டெல்லாம் பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா மிளகு சீரகம் நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். புளிப்புக்கு தயிர் போட்டிருக்கோம்ல, டேஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இன்னொரு ரவுண்டுக்கு இருக்குது, பொரிச்சிட்டு பார்க்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே கிரேவி இருக்கட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு 10 நிமிஷம் வந்து பிரியாணிக்கு ஆயிடுச்சு. அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் சாஃப்டாக எடுத்துக்கோங்க, ரொம்ப மொறுன்னு எடுக்காதீங்க. சூப்பராக நம்ம கருவேப்பிலை சிக்கன் பாருங்கள், செம்மையாக ரெடியாகி வந்திருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குது. எண்ணெய் பார்த்தீங்களா எப்படி பிரிஞ்சிருக்குன்ட்டு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஹார்டாகிடும். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நீங்கள் நடுவில் மிக்ஸ் பண்ணி சிம்மிலே வச்சு எடுத்தீங்கன்னா இது போல் சூப்பராக வரும். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக கருவேப்பிலை சிக்கன் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டு எடுத்துட்டோம், 2வது டைமு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன்லாம் வறுத்துட்டு அதே ஆயிலில் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன். வெங்காயத்தாள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதோட ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து திடீர்னு பசங்க கேட்டனால வீட்டில் இருக்கிறத வச்சு செய்ய போகிறேன். ஒரு 1/4 வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி, 1 ஸ்பூன் வந்து பூண்டு, ரெண்டுமே சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை சேர்த்துடலாம். அந்த சிக்கன் நம்ம வறுத்த பாருங்க, அதே ஆயிலில் நீங்கள் செய்யுங்க, ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே பாதி வதங்கி வரணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு
1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து அவனுங்க சோயா சாஸு டொமேட்டோ சாஸு அதெல்லாம் போட்டு செய்யணுமா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. நான் எப்பயும் போட்டு செய்ய மாட்டேன். அவனுங்க கேட்டனால இன்றைக்கி செய்ய போகிறேன். சிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாதி ஒரு ஸ்பூன் மட்டும் டொமேட்டோ சாஸு, 1 ஸ்பூன் மட்டும் சோயா சாஸு. சோயா சாஸில் வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இருந்தால் சேர்த்துக்காதீங்க. உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக அந்த இதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம். இந்த மசாலாவுக்கு மட்டும்தான். இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஒரு சாஸில் வந்து சோயா சாஸில் வந்து உப்பு இருக்கும், ஒன்றில் உப்பு இருக்காது. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே தண்ணியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக வந்து நல்லா கெட்டியாகி வரும் உங்களுக்கு. ஒரு 2 செகண்டுக்கு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை மணம் போகணும். புளிப்பு சுவை, இனிப்பு சுவை, காரம் எல்லாம் சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா சிக்கனை பொரிச்சு வச்சுருக்கேன். அப்படியே தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக மேலே பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. அவனுங்க திடீர்னு கேட்டானுங்களா, சரி செஞ்சு கொடுத்துடலான் தான் செஞ்சேன். இது அப்படியே ஒரு 2 செகண்டு நம்ம வந்து மூடி வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 செகண்ட் ஆனவுடனே ரொம்ப சாஸெல்லாம் போடாதீங்க. அவங்க கேட்குறாங்கன்ட்டு தான் நான் கொஞ்சமாக போட்டேன். டெய்லியும் நம்ம செய்ய போகிறது கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே குழந்தைங்க கேட்கும் போது செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா நம்ம சொல்கிறதையும் கேட்கும் போது அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கேட்டால் தான் பசங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வெங்காயத்தாள் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பதில் வெறும் கொத்தமல்லி அந்த லீஃப் மட்டும் காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து ரசமும் மலரப்போகுது. இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். இப்போ வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணிக்கலாம். டம்மு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரியாகவும் உங்களுக்கு வரும். டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். தெரியுதா? செம்ம சூப்பராக சிக்கன் பிரியாணி. இது அப்படியே நம்ம வந்து மட்டனில் பண்ணோம். இப்போ நம்ம சிக்கனில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சிக்கனை எடுத்துக்கலாம்.
இப்போ இதுலேயே நான் மஞ்சூரியன் எடுத்துட்டேன், சிக்கன் மஞ்சூரியன். இப்போ கருவேப்பிலை சிக்கனை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எடுத்தாச்சு. சூப்பராக திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து சிக்கன் மஞ்சூரியன் பண்ணியிருக்கோம், கருவேப்பிலை சிக்கன் பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கோம், சாதம் வடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.